ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹாரிசான்டல் மாலான ப்ரோசன் மாலை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா நம்மளால ஏகப்பட்ட ரீட்டைல் ஸ்டோர்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் கேஃப் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸுமே இருக்கும். அண்ட் ஆல்சோ கிட்ஸுமே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் அண்ட் ஹாரர் ஷோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும். அதே மாதிரி இங்கே 9 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஐநாக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ப்ரோசன் மால் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற சிவனந்தபுரம்ல தான் லொகேட் ஆயிருக்கு. நாங்க இந்த மாலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் தான் போயிருந்தோம். ஸோ வெளியில இருந்து இந்த பில்டிங்கை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா அழகா இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா ஐ லவ் ப்ரோசன் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ரோசன் ஷாப்பிங் மாலுக்குள்ள வந்தோம்னா கீழே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். அதே மாதிரி மேலே பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோசன் மால்ல 2 ஃப்ளோர் தான் இருக்கு, கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். இந்த மால் வெர்டிகலா ரொம்பவே குட்டியா இருந்தாலும் ஹரிசாண்டலா பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மால். இது இந்தியாலே ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹரிசாண்டல் மால்னு சொல்றாங்க. நம்மளனா மறக்காம போய் கூகுள்ல போய் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க இந்த மாலை பத்தி. அண்ட் கைஸ், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெறும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், இன்க்ளூடிங் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ். அதாவது ஏகப்பட்ட ஃபேஷன் ஸ்டோர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் இருக்கு, அதே மாதிரி துணிமணிகள் இருக்கலாம் இங்க. அதே மாதிரி ஃபுட் வேர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்க முடியும். ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட எல்இடி டிவிஸே நம்மளால பார்க்க முடியும். அதுல பிக்சர் சைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மட்டும்தான் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போனதும் ஃபுட் கேஃப் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் தான் இருக்கும். ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஏகப்பட்ட பாப்கார்ன் ஷாப்ஸ், ஏகப்பட்ட சிக்கன் ஷாப்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட வியூ பாருங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஃபுட் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, செமையா என்ஜாய் பண்ணி. பட் ரேட் எல்லாமே இந்த மாதிரி ஷாப்பிங் மால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்பவே அதிகமாக சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வெளியில ஒரு டீ குடிச்சா 15 ரூபா வரும். அதே இது இந்த மாதிரி ஷாப்பிங் மால் எல்லாம் வந்து டீ சாப்பிட்டோம்னா 40 ரூபா 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஐஸ்கிரீமுக்கே பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜூஸ் கடையுமே இருக்கு, ரோஸ் மில்க் இருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, ஏகப்பட்டது இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபுட் கேஃப் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸ்ல என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்னு லைனா பார்த்துடலாமா? ஓ, இங்க சிக்கன் ஷாப்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பீஸா பர்கர் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பர்கர் கிங் ஷாப்புமே இருக்கு. இங்க பர்கர் வாங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா போனா அங்க டாக்கோ பெல்னு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அண்ட் கைஸ், நாங்க இந்த ஃபுட் கேஃபுக்கு வந்து இங்க சைனீஸ் ஓக்குங்கிற ஒரு டிஷ்ஷை தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. இந்த டிஷ்ஷோட ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதிகமான குவான்டிட்டி இருந்துச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. மறக்காம நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்ததும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. மீனெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரோபோட்டிக் மசாஜ்லாம் இருக்குது. வேணும்னா இங்கே ஜாலியாக உட்காந்துக்குவாங்க. ரோபோட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக மசாஜ்லாம் பண்ணி விடும். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கடைகள் தான். அதே மாதிரி இங்கே கிட்ஸுமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு கிட்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேம் ஜோன்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி விளையாடணும்னு தான் தெரியல. விளையாடலான்னு போனாலுமே உள்ள அமௌண்ட் போட்டால் தான் அது ஆப்ரேட் ஆகுங்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த கண்ணாடி டப்பாய்க்குள்ளே இருக்கிற பொம்மைகள்லாம் பாருங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கொரியன் படங்கள் பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல இந்த மாதிரி கேமிங் சோனெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ஏகப்பட்டது இருக்கு கிட்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட், நமக்குலாம் பிடிச்ச மாதிரி. இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோர் தான் இருக்கு. ஃபுல்லா டெடி பியர் தான் இருக்கு. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்காம விடவே மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் ஸ்டோருமே இருக்கு. அதே மாதிரி கிட்ஸுமே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு ஹாரர் ஹவுஸுமே இருக்கு. உள்ள போனால் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அதே மாதிரி இங்கே எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு கேம் சோனுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த கேம் சோனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோபோட் நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லாம் அசையவே மாட்டேங்குது, கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்கு. ஆமா கைஸ், அசைஞ்சிருச்சு. என்ன அட்டிக்கிற மாதிரி போகுது. சரி, எதுக்கு வம்பு, நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் ஒன்று இருக்கும். நம்ம சின்ன வயசுல விளையாடினா எல்லா கேமுமே பாத்தீங்கன்னா அங்க காசு கட்டி விளையாட முடியும். அங்க பாருங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம் ஜோன்ல. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே போய் இந்த கேம் ஜோனை தான் ஒரு 360 டிகிரியில வியூ பண்ண போறோம். அப்படி சுத்தி பாருங்களா ஏகப்பட்ட கேம் ஜோன்ஸ் இருக்கு. கேமர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னடா இது நடுமால்ல ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த மால்ல வேலை செய்யறவங்க தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க எல்லாரும் படம் பார்த்து முடிச்சுட்டு ஜாலியாக வெளியில வராங்க. அதே மாதிரி கைஸ், இங்க
இங்கே மொத்தமாக 9 ஸ்க்ரீன் இருக்குது, இன்க்ளூடிங் ஐநாக்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த மால் சைட்லாம் மக்கள் வந்து படம் பார்க்குறதுக்கு தான் வராங்க போல். தேட்டர் பக்கத்தில் போனாலே செம கூட்டமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ கைஸ் ஓவரால் இந்த மாலை பற்றி ரேட் பண்ணணும்னா ஒரு தரமான மால் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் வெறும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு படத்துக்கு டிக்கெட் போட்டுட்டு அந்த படத்தை 3 மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு 1 or 2 hours பார்த்தீங்கன்னா இந்த மாலை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே ஃபுட் கேஃப் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு இந்த மால். கைஸ் நீங்கள் எப்போவாது கோயம்புத்தூர் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த ப்ரோசன் மாலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. செம்ம ஒர்த்தாக இருக்கும். கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் லவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, டாடா, பை பாய்.